சிறுத்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தாங்க ஒரு குட்டி நாடு கேப் வெர்டே டிஃபெண்டிங் சாம்பியனான அர்ஜென்டினாக்கு மரண பயத்தை காட்டி புட்டாங்க. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அர்ஜென்டினாக்கும் கேப் வெர்டேக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச்ல மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே 29வது நிமிஷத்துல ஒரு கோலை வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் கேப் வெர்டே நாங்க மட்டும் என்ன சும்மாவா இருப்போம், நாங்களும் கோல் போடுவோம்லன்னு சொல்லிட்டு அவங்களும் 59வது நிமிஷத்துல ஒரு கோலை போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடியிற வரைக்கும் 2 டீமும் வந்து திரும்ப கோல் போட முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன ஆச்சு அப்டின்னா, 92வது நிமிஷத்துல நாங்க கோல் போடுவோம்னு சொல்லி அர்ஜென்டினா ஒரு சூப்பரான கோல வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் கேப் வெர்டே இருந்துட்டு, நாங்களும் எங்களோட பங்குக்கு கோல் போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு 103வது நிமிஷத்துல ஒரு கோல வந்து போட்டாங்க. என்னப்பா மேட்ச் வந்து ஈக்குவலைஸ் ஆயிருச்சு. இனி அடுத்து பெனால்டி ஷூட் அவுட் தான் வந்து போகுது அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க 111வது நிமிஷத்துல அர்ஜென்டினா கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கேப் வெர்டே பிளேயர் தலையில பட்டு ஓன் கோலா வந்து ஆயிருச்சு. இதனால அர்ஜென்டினா இந்த மேட்ச 3க்கு 2 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா என்னதான் இந்த மேட்ச அர்ஜென்டினா வின் பண்ணியிருந்தாலும், கேப் வெர்டே சும்மா காலர தூக்கி கெத்தா வந்து போலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குட்டி நாடு 5 லட்சம் பாப்புலேஷன வச்சு டிஃபெண்டிங் சாம்பியனான அர்ஜென்டினாக்கே தண்ணி காட்ட பார்த்திருக்காங்க அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல அவங்க ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அவங்க இந்த மேட்ச்ல தோத்தாலும் அவங்கள பாராட்டியே ஆகணும். அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் எகிப்துக்கும் நடந்த மேட்ச்ல 2 டீமுமே வந்து ஒரு கோல் அடிச்சு மேட்ச ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெனால்டி ஷூட் அவுட்ல எகிப்து வந்து 4 கோல் வந்து அடிச்சுட்டாங்க. இதனால இந்த மேட்ச 4க்கு 2 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி எகிப்தும் ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்து கடைசியா கொலம்பியாவுக்கும் கானாவுக்கும் நடந்த மேட்ச்ல கொலம்பியா 1க்கு 0 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி அவங்களும் ரவுண்ட் ஆஃப் 16க்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த 3 மேட்ச்ல அர்ஜென்டினா விசஸ் கேப் வெர்டே மேட்ச் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சுங்க. இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.